வெல்கம் டு சுதக்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஸ்டோரி. ஹலோ குட்டீஸ்களா, நமது குட்டி சேனலான சுதக்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுடைய பேரை கமெண்ட்டில் சொன்னவங்களை இப்போ நம்ம சொல்லலாம் வாங்க. ஹலோ குட்டீஸ், ஜீவா உங்களை சுதக்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஸ்டோரி சேனலுக்கு வெல்கம் பண்ணுறோம். வெல்கம் டு பேர்ட்ஸ் ஸ்டோரி. ஹலோ குட்டீஸ், பவ்ய சக்தி உங்களை சுதக்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஸ்டோரி சேனலுக்கு வெல்கம் பண்ணுறோம். ஓகே குட்டீஸ்களா, நீங்களும் இதே மாதிரி நம்மளோட குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட பேரை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்கள் எல்லாரோட பேரும் சொல்லுவேன். ஓகே குட்டீஸ், பாய். காலுக்காகவும் ராஜுக்காகவும் பேசிட்டு இருக்கிறத ஜன்னல் வழியாக ரோசி குருவி பார்த்து விட்டது. அப்பொழுது ரோசி குருவிக்கு மிகவும் கோபம் வந்தது. இப்படி தன்னோட நண்பனான காலுக்காகமே இவ்வாறு நம்மக்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்துது, இதை என்னால் பொறுத்து கொள்ள முடியலையேன்னு ரோசி குருவி கோபப்பட்டது. ஐயோ, இந்த காகத்தை பார்த்தாயா, எவ்வளவு ரொம்ப மோசமான காகம். நண்பனாக இருந்தாலும் இவ்வாறு பொய் சொல்லி ஒருவரிடம் இருந்து உதவியை கேட்பது எப்படிப்பட்ட தவறு. இதனை உடனடியாக துணியிடம் போய் சொல்லவே ஆக வேண்டும். இந்த காகம் என்னுடைய நண்பனாக இருந்தாலும் பொய் சொல்லி இவ்வாறு ஏமாற்றுவது மிகவும் பாவம். ஐயோ, இதனை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லையே என்று ரோசி குருவி அந்த காகங்கள் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தவுடன், அவைகள் பொய்தான் சொல்கிறது என்று தெரிந்தவுடன் அதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த செய்தியை துணிக்குருவியிடம் சொல்லலாம் என்று நினைத்து துணிக்குருவியின் வீட்டிற்கு வந்தது. அப்போது துணி ரோசிக்கிட்ட இப்படி கேட்டுச்சு. என்ன ரோசி, உங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லையா? காலுக்காகந்தான் அடிபட்டு அவனோட வீட்டில் இருக்கான்ல, பாவம் மயங்கி வேற விழுந்துட்டான். அவனோட குழந்தைக்கும் அவனுக்கும் ரொம்ப பசிக்கும்ல. சரி விடு, உங்கள் வீட்டில் எதுவும் இல்லைன்னா இப்போ என்ன, பரவாயில்ல விடு. என்கிட்ட ஒரு கூடை நிறைய பழங்கள் இருக்கிறது. இந்த பழங்களை அவனுக்கு 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் வரை தாட்டும். சரி வா, உன்னிடம் எதுவும் இல்லை என்றாலும் பரவாயில்லை, இந்த பழங்களை எடுத்துக்கொண்டு காலுக்காகத்தின் வீட்டிற்கு போகலாம் இப்படின்னு துணிக்குருவி ரோசி குருவியை கூப்பிட்டுச்சு. அதுக்கு ரோசி குருவி துணியிடம், துணிக்குருவியே, உனக்கு ஒரு செய்தி தெரியுமா? நாம் அனைவரும் காலுக்காகத்தை மிகவும் பாவம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த காலுக்காகமோ மிகவும் மோசமாக இருக்கிறது. நம் நண்பராக இருந்தாலும் பரவாயில்லை, இவ்வாறு நடந்து கொள்வது மிகவும் தவறுதானே துணிக்குருவியே. நீ அவனுக்கு போய் உதவி செய்யலாம் என்று நினைக்கிறாயே, என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இந்த காலுக்காகம் என்ன செய்தது தெரியுமா என்று ரோசி குருவி துணியிடம் சொன்னது. அதுக்கு துணியோ, என்னாச்சு ரோசி, ஏன் இப்படி சொல்கிற? அவனை தான் மயக்க போட்டு அடிபட்டு இருக்கேன், அவங்க வீட்டில் தான் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லையே. நீ ஏன் இப்படி சொல்கிறன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே. என்னாச்சு ரோசியே? ஏன் உன்கிட்ட ஏதாவது அந்த காலுக்காகம் திமிராக பேசினானா? சரி விடு, அவன் எப்பவும் அப்படிதான், அவன் நம்மளுடைய நண்பன் தானே. அதற்கு போய் இப்படி ஏதாவது கோச்சிக்கிட்டு அவனுக்கு உணவு கொடுக்காமல் இருப்பது தவறு தானே. ஏன் இப்படி நினைக்கிற? சரி வா, நம்ம போகலாம். ஐயோ, நான் சொல்கிறது கேளு துணியே. நான் ஒன்றும் அவன் மேலே கோவப்படலை, அவனும் என்கிட்ட சண்டை கட்டலை. நம்மளை எல்லாமே அந்த காலு ஏமாற்றிட்டு இருக்கான். அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. அவன் அவனோட பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நான் இன்றைக்கி காட்டுக்கு போய் பழங்கள் எடுக்க ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதனால தான் அவங்கக்கிட்ட போய் சொல்லி உனக்கு பசிக்கும்ல, பழங்கள் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறான். இது எவ்வளோ பெரிய தப்பு துணியே, நீயே சொல்லு பார்க்கலாம். இப்படி செய்யறது ரொம்ப தவறு தானே அப்படின்னு ரோசி துணிக்கிட்ட சொல்லுச்சு. அதுக்கு துணியோ ரோசியை பார்த்து இப்படி சொல்லுச்சு. என்ன சொல்கிற ரோசி, நீ சொல்கிறது எல்லாம் உண்மையா? என்னால் நம்பவே முடியலையே. அவன் நம்முடைய நண்பன்தான், அதுவும் சிறு வயதிலிருந்து நண்பன்தான். ஆனாலும் அவன் இப்படி பொய் சொல்லி
நம்மளிடம் இருந்து உணவுகளை வாங்கும் அளவிற்கு அவனுக்கு சோம்பேறித்தனம் கூடி போய்விட்டது. ஐயோ, இந்த காலுவை திருத்தவே முடியாது. சரி விடு ரோசி, அவனுக்காக இல்லை என்றாலும் அவனுடைய குழந்தை ராஜுக்காகவாது நாம் இந்த உணவை கொண்டு போய் கொடுக்கலாம். இல்லை என்றால் அவன் அவன் கூட சேர்ந்து ராஜுவும் பசியால் வாடி போயிடுவான். காலு செய்த தவறுக்கு ராஜு என்ன பண்ணுவான்? பாவம், அவனும் தானே பயந்துட்டான். சரி வா, நீ கோபப்படாத, நம்ம காலு காகத்தோட வீட்டுக்கு போகலாம். இந்த ஒரு முறை ராஜு காகத்துக்காக நம் கோபத்தை பொறுத்து கொள்ளலாம். பரவாயில்லை விடு, இந்த ஒரு முறை மட்டும் அவங்களுக்கு போய் பழங்களை கொடுத்துட்டு வந்துடலாம். சரிவா போகலாம் அப்படின்னு துணிக்குருவி சொன்ன உடனே ரோசி குருவியும் அது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு துணிக்கிட்ட இப்படி சொல்லுச்சு. ஆமாம் துணி, நீ சொல்வதும் சரிதான். நான் இப்படி யோசிக்கவே இல்லை. அவன் நம்மிடம் பொய் சொல்லிவிட்டானே என்று கோபத்தோடு தான் இருந்தேன். பாவம், ராஜு என்ன செய்வான்? அவனுக்கு மிகவும் பசிக்கும். அதுவும் அவன் ரொம்ப சின்ன பையன். சரி, நீ சொன்னபடியே இன்று ஒரு நாள் மட்டும் அவன் செய்த தவறை நாம் மன்னித்து விட்டு அவன் குழந்தைக்காக நாம் இந்த பழங்களை கொண்டு போய் கொடுக்கலாம். சரி வா, நம்ம இப்போவே அவனோட வீட்டுக்கு போய் இதை கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணிக்குருவி ஒரு பழக்கூடை எடுத்து தலையில் வச்சுட்டு அவளோட குழந்தையான சீச்சுவையும் கூட்டிகிட்டு ரோஸையும் கூட்டிகிட்டு காலுவோட வீட்டுக்கு போனாங்க. போகிற வழியில் சோட்டு கிளியும் அங்கு வந்தது. என்ன சோட்டு கிளியே, காலு காகத்துக்காக மக்காச்சோளம் எடுத்துகிட்டு போகிறியா? போ, அங்கே அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அவன் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான். மயக்கம் வந்தது போல நடித்து தன்னுடைய பையனையும் நம்மளையும் ஏமாற்றி உணவுகளை வாங்கி கொள்ளலாம் என்று நினைத்து அவன் இந்த நாடகத்தை போற்றியிருக்கிறான். நான் ஜன்னல் வழியாக நின்று அவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தான் வரேன். என்னால் கோபத்தை அடக்கவே முடியல. நான் வந்து துணிக்கிட்ட சொன்னேன். துணி தான் சரி பரவாயில்ல, காலுக்காகம் செய்த தவறுனால ராஜுக்காகவும் பசியோடு இருப்பான். பாவம், அவனுக்காக இந்த ஒரு தடவை காலு செய்ததை மறந்து விட்டு இன்று ஒரு நாள் பழங்களை கொண்டு போய் கொடுக்கலாம் என்று துணி சொன்னவுடன் தான் நானும் யோசித்து பார்த்துவிட்டு, ஆமாம், காலு செய்த தவறுக்கு ராஜு என்ன செய்வான் என்று நினைத்து பழங்களை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ நீயும் மக்கா சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்னு ரோசிக்குருவி சோட்டு கிளிக்கிட்ட சொன்ன உடனே சோட்டுக்குழிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. என்ன, காலு இப்படி போய் சொல்கிறானா? ஐயோ, இவனுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த பொய்யும் பித்தலாட்டமும் அவன் கூடவே ஒட்டிக்கிச்சு. சரியான சோம்பேறி பிடிச்ச காலு. அவனுக்கு பாவம் என்று நான் பார்த்து என்னுடைய வீட்டில் ஒரே ஒரு கருத்து தான் இருந்தது. சரி, நமது நண்பன் ஆபத்தில் இருக்கிறானே, ஐயோ உடம்பு வேற சரியில்லையே என்று நினைத்து என் குழந்தை பண்ணுக்கு கூட வைக்காம இந்த கருதை அவனுக்கு கொடுக்கலாம் என்று நினைத்து வந்தால் அவன் இப்படி பொய்யும் பித்தலாட்டமும் பேசிகிட்டு இருக்கானா? நீங்கள் வேணால் இந்த பழங்களை கொடுக்கறதா இருந்தால் கொடுங்க, நானும் இந்த கருதை கொடுக்க மாட்டேன். சரியான பித்தலாட்ட காலு அப்படின்னு சோட்டு கிளி அதை கொண்டு வந்த கருதை காலுக்காகத்துக்கு கொடுக்க மாட்டேன் என்று ரோசி குருவிக்கிட்டையும் துணி குருவிக்கிட்டையும் சொல்லிருச்சு. அதுக்கு துணி வந்து சோட்டுக்கிட்ட இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுச்சு. சரி விடு சோட்டு கிளியே, காலுவை பற்றி தான் நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தானே. அவன் சிறு வயதிலிருந்தே இப்படி சோம்பேறியாகத்தான் இருப்பான் என்று உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ரோசி வந்து சொன்னவுடன் எனக்கும் தான் கோபம். ஆனால் என்ன செய்வது? பாவம், ராஜு என்ன பண்ணுவான்? அவன் மிகவும் பசியோடு இருப்பான் அல்லவா? இந்த காளை இப்படி பொய் சொன்னதை அவனாலேயே தாங்கியிருக்க முடியாது. இன்று ஒரு நாள் மட்டும் நம்மிடம் இருக்கும் உணவுப் பொருட்களான பழங்களை கொடுக்கலாம். நீ வேண்டுமானால் உன்னுடைய குழந்தை பன்னுவிக்கு இந்த கருதை கொண்டு போய் கொடுத்துவிடு. இன்று நான் மட்டும் இந்த பழக்கூடையை கொடுத்துவிட்டு வருகிறேன். இல்லை என்றால் பாவம், ராஜுவும் பசியால் வாடி போய் இருப்பான். அவனும் நம் குழந்தை மாறிதானே. அவன் இன்னும் பெரியவனாக கூட ஆகவில்லை. அவன் சிறு பிள்ளைத்தனமாகத்தான் இருக்கிறான். சரி துணியே, அப்படின்னா நீ வேணா இந்த பழக்கூடையை கொண்டு போய் கொடு. நான் இந்த கருதை கொடுக்கவே மாட்டேன். அவனோட ப்ராடு காலுக்காகமே. சரி வாங்க, இங்கேயே டைம் ஆச்சு. பாவம், ராஜு பசியோடு இருப்பான்.
எல்லாரும் வாங்க, காலுக்காகத்தோட வீட்டுக்கு சீக்கிரமாக போய் இந்த பழக்கூடையை கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சோட்டு கிளி, துணிக்குருவி, ரோசி குருவி எல்லாரும் சேர்ந்து காலுக்காகத்தோட வீட்டுக்கு போனாங்க. அங்கே காலுக்காகமும் ராஜுக்காகமும் மெத்தையிலேயே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ரோசி குருவி, என்ன காலுவே, மயக்கமெல்லாம் ஓரளவு தெளிந்து விட்டது போலவே. நாங்கள் செல்லும்போது மயக்க நிலையில் இருந்தால் இப்பொழுது திடகாத்தியமாக எந்திரிச்சு நிற்கிற. என்ன எல்லாம் பறந்து போய்விட்டதோ பழங்களை பார்த்தவுடன்? அதெல்லாம் பறந்து போய் தான் இருக்கும். சரி ராஜு, பழங்கள் எல்லாம் நிறைய இருக்குதுப்பா, உனக்கு பசிக்கும்ல, நீ போய் முதல்ல அந்த பழக்கூடையில் இருந்து பழங்களை எல்லாம் எடுத்து சாப்பிடு போ. இப்படி ரோசி வந்து நக்கலாக காலுக்காகத்தை பார்த்து கேட்டவுடன் காலுக்காகத்திற்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. நாம் மயக்கம் போட்டது போல் நடித்தது நாடகம்தான் என்று ரோசி குருவிக்கு தெரிந்துவிட்டதோ என்று நினைத்து இப்படி மாற்றியது. பரவாயில்லை ரோசியே, நான் மயக்க நிலையில்தான் இருந்தேன். என்னுடைய பையன் ராஜு தான் என்னை எழுப்பி பழங்கள் கொண்டு வந்திருக்காங்க, சாப்பிடுமா என்று சொன்னான். சரி, நான் என் ராஜுவும் சென்று பழங்களை சாப்பிட்டு விட்டு சிறிது நேரம் படித்து ஓய்வெடுக்கிறோம். அப்பொழுதுதான் எனக்கு நன்றாக இருக்கும். சரி, நான் போய் சாப்பிட்றேன். இப்படி காலுக்காகம் எல்லார்கிட்டையும் சொல்லிச்சு. அவங்க யாருமே எந்த பதிலுமே பேசலை. துணியும் பேசலை, சோட்டுவும் பேசலை. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே காலுக்காகத்தோட வீட்டில் இருந்து அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க. ராஜுக்காகம் காலுக்காகத்தை பார்த்து, அம்மா, நீங்கள் இவ்வாறு செய்வது மிகவும் தவறான செயலாகும். நீங்கள் எப்படி பொய் சொல்லி ஒருத்தவங்களை ஏமாத்துனீங்கன்னா நிஜமாகவே நீங்கள் கஷ்டப்படும் நேரத்தில் நீங்கள் பொய் தான் சொல்கிறீங்க என்று நினைத்து உங்களுக்கு யாரும் உதவ மாட்டார்கள் அம்மா. இப்படி பொய் சொல்லி ஏமாற்றுவதை இன்றுடன் திருத்திக் கொள்ளுங்கள். சோம்பேறித்தனமாகவும் இருக்காதீங்கள் அம்மா, தயவு செய்து கேளுங்கள். இப்படி தன்னோட மகன் ராஜுக்காக சொல்லுச்சு. ஆனால் காலுக்காகவும் அவன் சொன்னதை எதையுமே காதில் வாங்கிக்கல. அப்படியே போய் பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சுது. பிறகு காலை பொழுது நேரம் வந்தது. அப்பொழுது நதிக்கரை ஓரமாக அனைத்து பறவைகளும் கூடினார்கள். அப்பொழுது துணி அவங்களோட நண்பர்கள்கிட்ட இப்படி கேட்டுச்சு. நண்பர்களே, ரோசி, சோட்டு, உங்களிடம்தான் சொல்கிறேன். பழங்கள் அனைத்தும் நேற்று காலுக்காகத்திற்கு கொடுத்து விட்டோம் அல்லவா? என் வீட்டில் பழங்கள் அனைத்தும் தீர்ந்து போய்விட்டது. தானியங்களும் இன்று காலையில் முடிந்தது. நீங்கள் வரீங்களா? நான் காட்டுக்கு போய் பழங்களை எடுத்துகிட்டு வரப்போகிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட வீட்டுக்கும் எடுத்துக்கலாம்ல. என்ன சொல்கிற ரோசி, சோட்டு, நீ என்ன சொல்கிற? காட்டுக்கு போய் பழங்களை எடுத்துகிட்டு வரலாமா? நீங்கள் வரீங்களா? போகலாம் போகலாம். துணி, நானும் வரேன். துணி, என்னோடய வீட்லேயும் தானியங்களும் இல்லை, பழங்களும் இல்லை. நானும் வரேன் துணியே. போகலாமே. இன்றும் போய் நீ பழக்கூடை நிறைய பழங்களை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வை. காலுக்காக அடுத்து என்ன பிளான் போடலான்னு போட்டு உங்ககிட்ட போய் சொல்லி அந்த பழக்கூடையை வாங்கிட்டு போய்கிட்டும். சரி சரி, வாங்க எல்லாரும் காட்டுக்கு போய் பழங்கள் எல்லாம் எடுத்துட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடலாம். வாங்க, பொழுது சாயறதுக்குள்ளே எல்லோரும் வீட்டுக்கு வந்துடலாம். சரி, போகலாமா? அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்க பக்கத்து காட்டில் போய் அவங்களுக்கு தேவையான பழங்களை பறித்து ஒரு கூடையில் நிரப்பினார்கள். அப்பொழுதும் ராஜு காகம் வந்து அவர்களை பார்த்து இவ்வாறு கூறியது. அத்தை, அத்தை, எங்கள் அம்மாவுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லை அத்தை. நீங்கள் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாவை பாருங்க அத்தை, வாங்க அத்தை. அப்புறம் ராஜு, உங்கள் அம்மா வேற என்ன சொல்லிவிட்டா? இன்றைக்கி ஒரு பழக்கூடையை வாங்கிட்டு வான்னு சொல்லி விட்டாளா? வேற என்ன சொன்னா? ராஜு, உங்கள் அம்மாவோட பித்தலாட்டத்தனமெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கெல்லாம் யாரும் வந்து பழங்கள் தரதாகவே இல்லை. நீ வீட்டுக்கு போகலாம். ராஜுவே, உங்கள் அம்மா நேற்று மயக்கம் வருவது போல் இருக்கிறது என்று பொய் சொல்லி எங்களிடம் நாங்கள் வைத்திருக்கும் உணவுப் பொருட்களான பழங்களை பொய் சொல்லி ஏமாற்றி வாங்கிவிட்டாள். அதனை நீயும் உன் அம்மாவும்
பேசிக்கொண்டிருப்பதை ரோசி குருவி பார்த்து விட்டாள். ஆனாலும் பரவாயில்லை, உனக்கு பசிக்கும் என்றுதான் நாங்கள் கொடுத்தோம். ஆனால் இன்றும் அதேபோல் காலு பொய் சொல்லுகிறான். நீயும் வந்து கேட்கிறாயே அப்படின்னு எல்லாரும் சொன்ன உடனே ராஜு காகத்துக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக போச்சு. இதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட சொன்னாலும் அவங்க கண்டிப்பாக வரமாட்டாங்க என்று நினைத்து அவங்களோட வீட்டுக்கு திரும்பி போயிருச்சு. ஆனால் உண்மை என்னென்னா, காலு காகத்துக்கு நிஜமாகவே அவனோட இறகுல அடிபட்டு ரத்தம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் ரொம்ப அதிகமாக வந்துக்குச்சு. ஆனால் ராஜு காலு காகத்துக்கிட்ட போய் இப்படி சொல்லுச்சு. அம்மா, அம்மா, நீங்கள் நேற்று கூறிய பொய் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது அம்மா. அதனால் இன்று போய் நான் கூறியவுடன் நான் இன்றும் பொய்தான் சொல்கிறேன் என்று நினைத்து என்னுடன் வர மறுத்து விட்டார்கள் அம்மா. இப்பொழுதாவது புரிந்து கொள்ளுங்கள். ஒருவரிடம் பொய் சொன்னால் நாம் நிஜமாகவே ஆபத்தில் இருக்கும் பொழுதும் அவர்கள் நாம் பொய்தான் சொல்கிறோம் என்று நினைத்து கொள்வார்கள் அம்மா. இப்பொழுதாவது புரிந்து கொள்ளுங்கள். இப்படி தன்னோட மகன் கூறியவுடன் காலு காகத்திற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. தான் செய்த தவறை நினைத்து வருத்தப்பட்டது. ஹலோ குட்டீஸ்களா, இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்மளோட சோம்பேறித்தனத்தால் ஒருத்தவங்க கிட்ட பொய் சொல்லி அவங்கக்கிட்ட இருந்து நம் பலனை எதிர்பார்த்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் தெரிய வரும். எனவே நாம் நிஜமாகவே கஷ்டத்தில் இருந்தாலும் நாம் பொய்தான் சொல்கிறோம் என்று நினைத்து அவர்கள் நமக்கு உதவி செய்ய முன் வருவதை நிறுத்தி கொள்வார்கள். எனவே யாரும் பொய் சொல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.